தமிழ்நாட்டில் பனை ஏரிகள் மீது மனித உரிமை மீறல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சட்ட ஆலோசகர் தீபன் மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கடந்த 80 வருஷங்களா பனை ஏரிகளுக்கு பொய் வழக்க போடுறதும், அவங்கள ஒடுக்குறதும், அவங்கள திட்டமிட்டு அவங்கள அழிக்கிறதுக்கான வேலை தான் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் பார்த்துக்கிடுச்சு ரொம்ப தெளிவாக. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 படி பிரிட்டிஷ் காலத்தில் கல்லை தடை பண்ணதை அது மெருகேற்றி அதுக்கான ஃபைனை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2024 முன்னாடி வரைக்கும் தமிழக அரசு, திமுக தலைமையில் இருந்த தமிழக அரசு கள்ளச்சாராயத்தையும் மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷசாராயத்தை காரணம் காட்டி கல்லுக்கான வழக்குகளை மெருகேற்றிருக்காங்க. இது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்னா, அடிப்படையாக தமிழக அரசு கல்லுக்கு எந்த அடிப்படை காரணங்களும் இல்லாமல் தடை செஞ்சிருக்கு. உலகத்தில் எந்த நாட்டிலையும் கல்லுக்கு தடை இல்லை. சங்க இலக்கியத்திலிருந்து சொன்ன கல்லை இங்கே தமிழ்நாட்டில் சாராய ஆலை பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்றதுக்காக இங்கே கல்லை தடை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சாராயத்தால் நான் என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை அரசாங்கமே ஏற்று நடக்கும்போது ஒரு தீராத கோபம் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. திராவிட மாடல் அரசுல அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அவர் கட்டுப்பாட்டில் இருந்த காவலர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்க பனை ஏரிகளை பொய் வழக்கு போகிறதும், சிறையில் அடைக்கிறதும், அவங்க பெண்களை தொந்தரவு பண்ணதும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தமிழ்நாடு பனை ஏரிகளுக்கும் ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆதரவாக நிற்பாங்கன்னா, இப்போ நம்ம சாராயத்தை பற்றி, மதுவாலை பற்றியோ இல்லை ஒயின் ஷாப் பற்றியோ நம்ம பேசுகிறோம், டாஸ்மாக் பற்றி. இப்போ ஒருவேளை கல் தடை நீக்கினா நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, இப்போ கல்லை பெண்களும் குழந்தைங்களுக்கும் ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் அது தீண்டத்தகாத பொருளாக இங்கே பார்க்கப்படுது. அந்த பார்க்கப்பட்ட பொருளை இப்போ மீட்டெடுக்கிறதுக்கான இல்லை அதோட உரிமைகள் சார்ந்து மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விதமாக பொய் வழக்க போட்டதை நாங்கள் ஒரு 3-4 வருஷமா நான் அதை பெரிய அளவில் அதை தடுத்துருக்கோம். ஆனால் இப்போவும் முதலமைச்சர் தலைமை கீழே இயங்கக்கூடிய காவலர்கள் தொடர்ச்சியாக பொய் வழக்க போடுறத ரொம்ப சர்வசாதாரணம் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். அப்பான்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்தினாரு, அண்ணன் சொல்லி இதுக்கப்புறம் யாரும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு நம்புகிறேன்.